ஹாய் வணக்கம், வெல்கம் டு மெட்ராஸ் மன்னார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய்க்கேள்வி படத்தோட ரிவ்யூ தான். தாய்க்கேள்வி படம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்டார்ட் வித் உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் என்ன ஸ்டார்ட் ஆகுது. ஸ்ட்ரிக்டான ராதிகாவை அதை முதல்ல காமிக்கிறாங்க. வட்டி காசு வாங்குறது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் தான் கதை போயிருக்கும். திடீர்னு பார்த்தா ராதிகாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. படுக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தை தன்னோட 3 பிள்ளைகள் அருள்தாஸ், சிங்கம்புலி அண்ட் பாலா சரவணன் 3 பேருக்குமே ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. 3 பேரே வந்தவங்க ராதிகாவோட சொத்தை ராதிகா பேர்ல இருக்க சொத்தை அவங்க வாங்கிக்கணுன்றதுக்காக போராடுறாங்க. அது என்னன்னா அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அவங்க அப்பா செத்து போகும்போது செத்து போயிட்டாரு, இப்போ நம்ம சொத்தை பிரிச்சலான்னு போது ராதிகா சொல்றாங்க, இந்த சொத்தெல்லாம் நான் இருக்கிறவர்கள யாருக்கும் தரமாட்டேன் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களும் ஒரு 4 வருஷமா வெளியில போய் குழப்பம் நடத்திக்கிறாங்க. கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க 4 பேருமே. அதனால அம்மா செத்து போயிட்டு அந்த சொத்து ஊரே ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏன்னா ஊரை பார்த்தாலே ரொம்ப ஊரே பயந்து ஓடுற ராதிகா செத்து வைப்பாரான்ட்டு வெடிச்சு எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ராதிகாவோட பொண்ணுமே வாழ விட்டு வீட்டில் வந்திருக்காங்க. ராதிகாவோட மாப்பிள்ளை அவர் ஒரு பேண்டிங் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு விஷயத்துக்காக இவங்க ராதிகாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. தான் பசங்களோட சேர்த்து அவங்க ஒய்ஃபுமே அந்த விஷயத்தை தெரிஞ்சுன்னு அவங்களும் காப்பாற்றணும்ன்றதுக்காக போராடுறாங்க. போராட்டம் தான் அவங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் இதெல்லாம் காமிச்சு நடக்குது. இதெல்லாம் இந்த விஷயத்துல என்னன்னா முனிஷ்காந்த் தான் இவங்களுக்கு நடுவுல ஒரு தியேட்டர் மாதிரி ஒர்க் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு கிராஜுவலா ஒரு டீசெண்டாக தான் போச்சு. நிறைய கொஞ்சம் இடத்துல லேக் இருந்தாலுமே பட் கொஞ்சம் இதாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப்ல மெயின் ஸ்டோரிக்கு வராங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீன்ஸ் ரொம்ப நல்லா வந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக பாலசரவணன் ஆம்புலன்ஸை கொடுக்குற ஒரு எமோஷன் ஆகட்டும், அதே மாதிரி முனிஷ்காந்த் தான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடிக்கலாம் இந்த வயசு வரைக்கும் என்ற ஒரு இது சீன் எமோஷனலாக சொல்ற ஒரு சீன் ஆகட்டும், அதே மாதிரி லாஸ்ட் சீன்ல ராதிகா உட்காந்துன்னு பேசுற சீன் ஆகட்டும், இது எல்லாமே நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி ரெபேக்கா தன்னோட அண்ணிகள் கிட்ட தான் எதுக்குன்னு சொல்ற ஒரு எமோஷனலான சீன், இதெல்லாமே ஒட்டு மொத்தமா ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் டைரக்டர். இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா லேடிஸ் பார்க்க வேண்டிய படம். ஒரு வாட்டி கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் தியேட்டர்ல பாருங்க. இது கொஞ்சம் லேக் இருந்தாலுமே படம் ஒரு டீசென்ட் வாட்ச் தான். ராதிகா பார்த்தீங்கன்னா படத்துல மொத்தமே ஸ்டார்டிங்ல ஒரு 10 நிமிஷம், எண்டிங்ல ஒரு 15 நிமிஷம் 25 நிமிஷம் தான் நடிச்சிருக்காங்க. மற்றபடி படுக்கையே தான் இருக்காங்க. கூட சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் ஆனா பாலா சரவணன், அருள்தாஸ், இவங்க சிங்கம்புலி, முனிஷ்காந்த் இவங்க எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க படத்துல. கண்டிப்பா இந்த படத்தை லேடிஸ் ஒரு வாட்டியாவது போய் தியேட்டர்ல வாட்ச் பண்ணோம். இது லேடிஸ்க்கான படமா இருக்கு. பிளஸ் அதுக்காக ஜென்ஸ் பார்க்க முடியாதுன்ற மாதிரிலாம் கிடையாது. டீசென்டான வாட்ச். கண்டிப்பா இது தியேட்டர்ஸ்ல போய் முடிஞ்ச அளவுக்கு லேடிஸ் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே லேடிஸ்க்காக எடுக்கப்பட்ட படமா இது வெளிவந்திருக்கு. நன்றி, வணக்கம்.